ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல எல்லா காய்கறியும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷு பேரை இன்னைக்கு நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த ஃப்ரிட்ஜில் காய்கறியெல்லாம் எங்கே வச்சேனே தெரியலடா, எடுத்து வைங்கண்ணே ஒன்று. ஓகே, எடுத்து வச்சிட்டிங்களா? எங்கடா போச்சு? தோ இருக்கு, எடுத்து வச்சிருங்க. ஓகே, எல்லா காய்கறியும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதை ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றி அதை ஒரு ஓரமாக வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூண்டை தட்டி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி வைக்கணும். நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை எடுத்து அதையும் நல்லா ஸ்லைஸாக ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு ஆனியன், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்லி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே, இந்த தக்காளி வேற ரொம்ப ஊறிட்டு இருக்கு. இப்போ அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். ஓகே, தோலை உரிச்சிட்டிங்களா? எல்லாத்தையும் உரிச்சிடுங்க. ஓகே, அதை திரும்ப அதிலே போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படிதான் நான் பண்ணுற பாருங்க, அதே மாதிரியே பண்ணுங்க. ஓகே, நல்லா மசிச்சாச்சா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் என்ன போடுறதுன்னு தெரியலையே, ஏன்னா டிஷ்ஷு பேரே நமக்கு தெரியலையே. ஓகே, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போலாம்? இந்த வெங்காயம் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டாச்சா? என்னடா போடணும், சீக்கிரம் போடுங்களாண்டா. ஓகே, கீழே பட்டர். இன்னொன்னும் இந்த இலையை இப்போ போடக்கூடாது போல். என்னடா இது, என்னத்தை போடுறதுனே தெரியாமல் ஒரு டிஷ்ஷாடா. ஓகே, ஒரு இலையை வச்சுட்டு தான் அதை போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை வச்சுருங்க. ஒரு இலையை போடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது போடுங்க. அதுக்கு மேலே போட்டு ஒரு வேக வச்சுக்கோங்க. இருங்க, இப்போ சுகர் போட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஒரு இப்போ போடுங்க. இப்போது வெந்ததுக்கப்புறம் டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுகரும் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ காய்கறி கட் பண்ணி அது மேலே வச்சா இந்த டிஷ் ரெடி ஆகிடும்ப்பா. ஓகே, ரெடி பண்ணிக்கலாமா? இதான் மீனெல்லாம் தூக்குறேன். ஒரு கத்திரிக்காயும் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி தானே கேட்குறான். அதை மட்டும் எடுத்து வைங்களாண்டா. ஐயோ, நானே தப்பாக சொல்லிட்டேனே. கத்திரிக்காய் கிடையாது, அது வெள்ளரிக்காய். அது மேலே அதை தானே வைக்க முடியும். ஓகே, வெள்ளரிக்காய் எடுத்து வைங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக அதில் சேர்த்துக்கலாம். வாவ், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன டிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.